இந்த மண்ணில் யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் உள்ளது. உலகில் எதையும் உருவாக்கும் மனிதன், ஆனால் உணவை மட்டும் மண்ணையே நம்பி உருவாக்க முடியும். ஆனால் மண்ணே இன்று நிமிட நிமிடமாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? யார் காரணம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் உணவை வேறே மாதிரி பார்க்கப் போகிறீர்கள். நம் காலடியில் இருக்கும் மண் உயிரோடு இருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கைப்பிடி மண்ணில் மனிதர்களை விட அதிக உயிரினங்கள் உள்ளன. ஆனால் ஒரு காலத்தில் மண் வாசம் வீசிய நிலம் இன்று கசப்பான வேதியியல் வாசனையை ஏன் வீசுகிறது? இந்த மாற்றம் 10 வருடத்தில் இல்ல, 3 தசாப்தங்களில் நடந்த மர்மம். அதிக விளைச்சல் வேண்டி நாம் பயன்படுத்திய பூச்சி மருந்துகள், உரங்கள் மண்ணின் உயிரை மெதுவாக கொன்றுவிட்டன. நாம் வாங்கும் ஒவ்வொரு காய்கறியின் பின்னாலும் ஒரு கேள்வி: இது உணவா? இல்லை, உடம்புக்குள்ளே செல்லும் பாய்சனா? பசிசைட்ஸ் காரணமாக மண்ணில் இருக்கும் பல நன்மைக் கிருமிகள் முற்றிலும் அழிந்துவிட்டன. அந்த மண், அந்த விதை, அந்த உணவாக மாறியபோது அது நமக்கு என்ன செய்கிறது? இந்த கேள்வியின் பதில் உலக மக்களை பயமுறுத்துகிறது. இந்த கதையின் உண்மையான ஹீரோ யார்? அவர் விவசாயி. ஆனால் கண்கலங்க வைக்கும் ஒரு உண்மை: இன்று பசுமை புரட்சியின் நாயகன் தன் வயலில் கால் வைக்க விவசாயி பயப்படுகிறார். நிலத்துக்கான கடன், திடீரென மழை இல்லை, அல்லது திடீரென அதிக மழை, உரவிலை உயர்வு விவசாயத்தை ஒரு பாக்கியமான தொழிலிலிருந்து ஒரு ஆபத்தான சூதாட்டமாக மாற்றிவிட்டன. ஆனால் இந்த இருட்டின் நடுவே ஒரு ஒளி உள்ளது. அது யார் தெரியுமா? இளைஞர்கள். ட்ரோன் தொழில்நுட்பம், சென்சார் முன்னறிவிப்புகள், துல்லிய விவசாயம் விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்குகிறது. இப்போது ஒரு கேள்வி உங்களிடமே. உலகத்தில் எத்தனை தொழில் வீழ்ந்தாலும் நாம் உயிரோடு இருப்போம். ஆனால் விவசாயம் விழுந்துவிட்டால் உலகமே உயிரோடு இருக்க முடியாது. இந்த மண்ணை காக்கும் பொறுப்பு மட்டும் விவசாயிகளுக்கு அல்ல, உணவு சாப்பிடும் ஒவ்வொருவருக்கும். நீங்கள் இன்று உணவை காணும் நோக்கு மாறியிருந்தால் இந்த பயணம் வீணாகவில்லை. விவசாயம் ஒரு தொழில் அல்ல, நம் உயிரின் தாய் நதி. அதை காப்பது நம் கடமை. Subscribe.